இடஒதுக்கீடு என்பது 1900 சிறுத்தைகளை கண்டிக்கின்றோம். சிறுத்தைகளை கண்டிக்கின்றோம். நீதிமன்றத்திலே அருந்திற்கு எதிராக மறு சீராய்வு மனு தாக்கல் செய்த वापस वागे சீராய்வு மனுவை வாபஸ் வாங்க. கண்டிக்கின்றோம். நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சமூக நீதி தீர்ப்பினை வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தெரியாது பின்னாடி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் ஒதுக்கீட்டை 3% ஒதுக்கீடு எஸ்சி பட்டியலிருந்து கொடுத்துருக்கு. ரொம்ப பின்னடைவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டப்பூர்வமாக கொடுத்துருக்கு. இது சரியானது, சட்ட அரசியல் சாசனத்துக்கு ஆதரவானது, உட்பட்டது. இப்படி உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கிறது மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டதாகும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அரசியல் வீழ்ச்சி சமீபத்தில் தீர்ப்பளிக்கிறது. ஆனால் அதை விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை, அப்படி இருக்கும்போது மாநிலத்துக்கு அதிகாரம் உண்டுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் போய் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் அவங்க சொல்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து ஆர்டிகல்ஸ் 341/1 341/2 இந்த ரெண்டையும் சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மனநோயாளிக்கும் போதே ஆகிட்டாங்க. நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த அவங்க சொல்கிற இந்த 341/1 41/2 இது எதுவுமே வகைப்படுத்துவது தவறானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு எதுவுமே சொல்லாத விஷயத்தை இவங்க சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு சல்ல கட்டுங்கிறதுக்காக, ஒரு ஆவடி கட்டுங்க, அருந்ததிகளை அல்லாட விடணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது அருந்ததிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனோநிலையை சங்கடத்தையும் உருவாக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் ஏற்கனவே சீமான் என்ன சொன்னாங்க, அருந்ததிகள் ஆந்திராவிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் அது சம்பந்தமாக இவர்கிட்ட திருமாவளவன் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, அருந்ததிகள் மட்டுமா வந்தார்கள், நாடார்கள் வந்தார்கள், நாயுடுகள் வந்தார்கள், ரெட்டியார்கள் வந்தார்கள். அப்போ என்னென்ன அருந்ததிகள் சொன்னாவே ஆந்திராக்காரன், இவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை அப்படின்னு ஒரு மனப்பதிவு, ஒரு பொது புத்தி அவங்களுக்கு உண்டாகி போச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது அரசியல் சாசன சட்டப்படி இது செல்லும் அப்படின்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டை சரி அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த பிற்போக்குத்தனத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க ஆதி தமிழர் பேரவை ஆர்ப்பாட்டம், கண்டன போராட்டம், உருவப்பொம்பை இதெல்லாம் எரிக்கும். எல்லா அமைப்புகளையும், அருந்ததி அமைப்புகளையும், சமூக நீதி பேசக்கூடிய திராவிட திராவிட கட்சிகளை எல்லாம் அரவணைச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு பூரா இது நடத்தும் அப்படின்னு சொல்லி மறுசீராய்வு மனுவே உச்சநீதிமன்றத்தில் இருந்து அவங்க வாபஸ் வாங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேர் பிரதாபனன் பேருங்க, அட்வொகேட்டு, அருந்ததி மக்கள் இயக்கம், சேலம். ஆனால் நடத்துறது ஆதி தமிழர்